We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. இன்றைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாகனம் கொடுத்திருக்காங்க, உதவியாளர்கள் கொடுத்திருக்காங்க. நான் அதுக்குள்ள போகல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல எங்கேயுமே போனா வரமாட்டாங்க. நான் முன்னாள் அமைச்சர்ல போயிருக்கு வரமாட்டாங்க. அது இன்னைக்கு தொடருது. அதை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை மாற்றி அந்த எந்த அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் மனு கொடுக்க போனாலும் எந்த சின்ன வாங்கணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனா எங்கேயுமே பாத்தீங்கன்னா போகும்போது யாருமே அதிகாரிகள் வருவதில்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பேசுறோம். கண்டிப்பா உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றணும். அதே போல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பா பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கயோ எல்லாம் மாத்தி இருந்தாங்க. இது அன்னைக்கு இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்ல, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. நாங்கெல்லாம் அமைச்சரா இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அதிகாரிகள் வழிகாட்டணும், ஆனா ஆட்சி நம்ம நடத்தணும். அந்த மாதிரி சிறப்பா பண்றாங்க. கண்டிப்பா அந்த அதிகாரிகள் பல முறை தொடராமல் அந்த அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் திமுக ஆட்சியில யார் யார் பவரா இருந்தாலும் அப்படியே இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் இருக்கட்டும் இல்ல, அதிகாரிகள் அரசியல் வேண்டாம். நல்ல நல்ல அதிகாரிகள் நீங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீது நிறைய இருக்கு. கண்டிப்பாக அதையெல்லாம் எழுதி நான் நேர கொடுத்துறேன். கண்டிப்பாக அந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட தேர்வு புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்காக 20-25 ஆண்டுகளுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நடத்தப்படும் தேர்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மதிப்பெண்கள் பெற்றால் போதும் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 55 மதிப்பெண்களும் பாத்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதுறதுக்கு 30 மதிப்பெண், பணியாற்றிய மொத்த பணிக்காலத்தில் பாத்தீங்கன்னா 15 மதிப்பெண், அதே போல உயர்கல்வி தகுதிக்கு 10 மதிப்பெண், ஆக மொத்தம் 55 மதிப்பெண்கள். இவ்வாறு மாற்றியமைக்கும் உரிமை மாநில பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்டு. ஆகவே அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சரி பார்த்து இந்த பேப்பர் கூட கொடுத்தாரு, பார்த்து செய்து தர வேண்டும். அதே போல நம்முடைய அருள்மொழி தேவன் அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இது முக்கியமான கோரிக்கை, நகராட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சருக்கு வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 தேர்வு எழுதப்பட்டு 2566 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க காலி இடத்துக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு 2566 பேருக்கு பணி நியமனம் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணல. இதுல கிட்டத்தட்ட வேகன்சி நிறைய இருக்கு, 300க்கு மேற்பட்ட வேகன்சிகள் இருக்கு. இதெல்லாம் படித்த இளைஞர்கள் அதுக்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அரசு நிறைய திட்டங்களை பாத்தீங்கன்னா அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஒரே ஒரு சொன்ன இந்த 3 லட்சம் வீடு வீடு கட்டுறதுக்கு 3 லட்சத்தை 5 லட்சமா உயர்த்தி இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது பெரிய விஷயம் தான். அதே போல வீடு கட்டுறதுக்கு கூட கூரைக்கு அதே போல கூடுதலாக மத்திய அரசு கூடுதலாக கொடுத்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அதே போல எடப்பாடி இருக்கும்போது நாங்க தான் அதிகமாக கொடுத்தோம். இன்னைக்கு நல்ல முறையில் முதலமைச்சர் 5 லட்சமா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இன்றைக்கு அம்மா உணவகத்தையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான முறை நாங்க அன்னைக்கு பேசும்போது கூட முன்னாள் அமைச்சர் நேரு சொன்னாரு, நாங்க 100 கோடி ரூபாய் அரசு நிதி அன்னைக்கு ஒதுக்கணும். அதை தான் அன்னைக்கு தெளிவா சொன்ன, அவர் இல்லை ஒதுக்கணும். அதே போல இந்த அரசும் அம்மா உணவகத்தை சிறப்பா நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க, தனி கவனம் எடுத்திருக்கிறீங்க. இன்னும் கூடுதலாக 658 உணவகங்கள் நாம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கொள்கை குறிப்பிலும் கூட குறைவா தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த உணவகங்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் கூடுதலா அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல இன்றைக்கு நிறைய கடனை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த ஆட்சியில வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறீங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையில விட்டுருக்கீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அதிகமான கடன் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டது. எந்த ஆட்சியாலும் நீங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட தேர்தல் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கல நிறைய
நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றணும். உடனே வந்து ஆட்சி வந்து 3 மாசத்துல உடனே நிறைவேற்றுன்னு சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சியிலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது பாதி பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாம எல்லா மகளிருக்கும் முழுமையாக நீங்கள் சொன்ன அந்த 2500 நிதி, அதே போல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நம்மளுக்கு எனக்கு நிறைய அதிகமான நேரத்தை கொடுத்து இருங்க அதிகமான நேரத்துக்கு ஏங்க இதெல்லாம் நிறைய நீங்க இருக்கும்போது நாங்க பேசுறதுல புதிதாக பேசல. அதே போல விவசாய கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் வந்து கூடுதலாக வழங்கணும். மீனவர்களுடைய அந்த தொகை உயர்த்தி வழங்கணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நிதிநிலையை நீங்க சரி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. 15,000 கோடி அதிகம் சொல்லியிருக்கீங்க. கூடுதல் வருவாய் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிதியும் அதிகமா கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிவிடுவேன். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலில் போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிட்டேன் உங்களுக்காக, நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா வந்து பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சொன்னதில் அரசியல்வாதி என்ற மக்கள் பிரதிநிதி என்று நான் மாற்றிக்கொள்கிறேன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.